இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அமமுகவின் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இது ஓரளவுக்கு அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்றாலும் கூட இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய 2 அரசியல் நிகழ்வுகள் இன்றைக்கு தலைநகரிலே நடைபெற்றிருக்கின்றன. 2 அரசியல் நிகழ்வுகளுமே கூட பொதுமக்களால் சந்தர்ப்பவாத அரசியலாகத்தான் பார்க்கப்படும். ஒரு அரசியல் நிகழ்வு திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இணைந்த நிகழ்வு. மற்றொரு நிகழ்வு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் துரோக சக்தி என்று வர்ணிக்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குகிற கூட்டணியில் திரு டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இணைந்திருக்கிறது. அது துரோக சக்தி என்று கூறியது ஓரிரு மாதங்களுக்கு முன்பு என்று சொன்னாலும் கூட கடந்த வாரம் அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி அதன் பிறகு பேசிய போது அடுத்து வருகிற ஆட்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 3 பேர் அமைச்சர் ஆவார்கள் என்று திரு டிடிவி தினகரன் கூறினார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த அணியில் இணைந்திருக்கிறார் என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கப் போகிறதா என்ற கேள்வி அவரை நோக்கி எழும். இன்றைக்கு சொல்லுகிறார், நாங்கள் முன்பு விமர்சித்தது பழைய சண்டை, பங்காளி சண்டை, இப்போது அதை மறந்து விடுகிறோம் என்று கூறுகிறார். பொது நோக்கத்துக்காக ஒன்று சேர்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் வெவ்வேறு கட்சிகளிடம் பார்த்திருக்கிறோம். திமுகவில் மதிமுக இருப்பதும் அப்படித்தான், இப்போது அதிமுகவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போயிருப்பதும் அப்படித்தான். ஆகவே இன்றைக்கு தேர்தலை ஒட்டி இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பவாத காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். திமுக அணியிடமும் அதிமுக அணியிடமும் ஒரே நேரத்தில் பேரம் பேசிக் கொண்டிருக்கிற தேமுதிகவினுடைய நிலையும் அப்படிப்பட்டதுதான். ஆகவே இந்த தேர்தல் களம் வழக்கம் போல சில விசித்திரமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. இதற்கு முன்னதாக அன்புமணி இந்த கூட்டணியில் இணையும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இணைந்தார். தற்பொழுது அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்தித்திருக்கிறார். மக்கள் மத்தியில் இதை எப்படி பார்க்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமாக இதுவும் ஒரு முரண்பாடான நிலையாகத்தான் பார்க்கப்படும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் இணைவதில் அதிமுகவுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்றால் இன்றைக்கு திரு பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளரும் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத நிலையில் இந்த கூட்டணியில் எப்படி ஒரு ஜெல் ஏற்படும்? அமமுகவினுடைய ஓட்டுகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக வேண்டும், அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டுகள் அமமுக வேட்பாளர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆக வேண்டும். அந்த டிரான்ஸ்பர் முழுமையாக நடைபெறுமா என்கிற சந்தேகத்தையும் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்காத சூழல் என்பது நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் பிரிந்து போகும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியில நான் அங்கம் வகிக்க மாட்டேன்னு சொல்லி பிரிந்து விட்டு தற்பொழுது பங்காளி சண்டை தான் அப்படின்னு சொல்லி தான் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த இணக்கம் அப்படிங்கிறது தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்? முழுமையாக அது பயனளித்தால்தான், 2 தரப்பினரும் சின்சியராக இருந்தால்தான், அதிமுகவை சேர்ந்தவர்களும் சின்சியராக இருக்க வேண்டும், அமமுகவை சேர்ந்தவர்களாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி 2 தரப்பினரும் நடந்து கொண்டால்தான் அது இந்த கூட்டணிக்கு பலனளிக்கும். அப்படி நடைபெறுமா என்பதை இனி வருகிற நாட்கள் தான் நமக்கு உணர்த்தும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.